கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 98. எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த நாட்களை குறித்து எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கிருபையாய் கொடுத்துள்ள இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய நடைகளை குறித்து மிகவும் எச்சரிப்போடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை பிரியப்படுத்த முடியும். வாழ்க்கையிலே காணப்படுகிற நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி அவைகளை விட்டு மனம் திரும்பி தேவனோடு நல்மனம் பொருந்த வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் தடைச்சுவராக வந்து நின்றுவிடும். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிற இரகசிய பாவங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதா? தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில் உள்ள இரகசிய பாவங்களை அறிக்கையிடாமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அவைகளே உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற நோய்க்கிருமிகளாக மாறிவிடும். உங்களுடைய ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உபவாசம் போன்ற தேவ பக்திக்குரியவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாசமாக்கிவிடும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உங்கள் வாழ்க்கையை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் மறைந்திருக்கிற அந்த இரகசிய பாவங்களை அப்புறப்படுத்துங்கள். கர்த்தருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறபடியால் அவரிடத்தில் நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. தாவீது ரகசியமாய் பாவம் செய்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை கண்டித்து உணர்த்தினார். ஆகவே அவருடைய வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்திலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இரகசிய பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை பாவங்களினால் சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய நன்மையை பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.